Good evening to all. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1 நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்னன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணனும். ஓகேங்களா? We have two methods. ஒன்னு வந்து டைரக்ட் மெத்தட். There is no iteration. இன்னொன்னு இட்டரேட்டிவ் மெத்தட் இருக்கும். சோ டைரக்ட் மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இருக்கும். காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட். ஆக்சுவலா இதெல்லாம் +2 ல உள்ள கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுதான் மெயின். இது டைரக்ட் மெத்தட்னால ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இட்ரேட்டிவ் மெத்தட்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, முக்கியமானது. ஸோ இது ரெண்டு முக்கியமான கான்செப்ட். காஸ் ஜெகோபி மெத்தட், காஸ் சீடல் மெத்தட். ஸோ இப்போ காஸ் எலிமினேஷன் இருந்தாலும் பார்த்து காஸ் எலிமினேஷன் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து என்னது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதி இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்முக்கு மாற்றுவோம். ரைட்டா? அதாவது எலமெண்டரி ரோ ஆபரேஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கிடைச்சிருக்கும். ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மாதிரி மாற்றுவோம். சரிங்களா? இது நான் அப்பர் ட்ரையாங்குலர். ஸோ இப்படி மாற்றுறதுக்கு பேர் காஸ் எலிமினேஷன். காஸ் ஜோர்டான் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு பேர் என்னது காஸ் ஜோர்டான் மெத்தட். ரைட். இப்போ இதில் வந்து சில பேசிக்கான லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இது முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். லீனியர் அல்ஜிப்ரா ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ என்னன்னா ஒரு AX ஈக்குவல் டு பின்னு இருக்கு. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ ரியல் மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ M கிராஸ் N மேட்ரிக்ஸ் ஜென்ரலாக வச்சாச்சு. ரைட்டுங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஜென்ரலாக M கிராஸ் N மேட்ரிக்ஸ். எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் N கிராஸ் 1. இப்போ என்னது M கிராஸ் 1 வந்துடும். ஆக்சுவலாக என்னன்னா, இது இந்த சிஸ்டம் வந்துட்டு இந்த சிஸ்டத்தில் M ஈக்குவேஷன் இருக்கும், N அன்னோன்ஸ் இருக்கும். திஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் M ஈக்குவேஷன், N அன்னோன்ஸ். ரைட்டா? ரைட். இது ஆல்ரெடி நம்ம +2 ல தெரியும். இப்போ சிஸ்டம் வந்து எப்போ கன்சிஸ்டண்டாக இருக்குன்னா, ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏக்கமா பியும் சேமாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் இட் ஹேஸ் எ சொல்யூஷன். ஓகே, ஒரு சொல்யூஷனோ ஒன்றுக்கு மேலேயே இருக்குன்னு சொல்றது கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் தெர் இஸ் நோ சொல்யூஷன் அர்த்தம். ஸோ ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏக்கமா பி ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் ரேங்கா இருந்துச்சுன்னா அர்த்தம் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ சப்போஸ் ரேங்க் சேமா இருந்து அது ஆர்னு வச்சுக்கிறோம். ஸோ என்னதான் நம்ம நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ ரேங்க்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் சேமா இருந்தா இந்த ஈக்குவேஷன் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அதே நேரத்தில் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ வந்து ஆர்னு வந்திருக்கு. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ ரேங்க் வந்து 6, அன்னோன்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, அப்போ there are infinitely many number of solutions இருக்கும். அப்போ எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம கொடுப்போம், மொத்தமாக n அன்னோன்ஸ் இருக்கு, 6 இருக்கு, தெரிஞ்சு போச்சு. அப்போ n-6 அன்னோன்ஸ் கொடுப்போம். n-6 அன்னோன்ஸ் கொடுப்போம். அதான் இங்கே இருப்போம். there are infinite number of solutions. ஸோ இந்த கேஸில் நீங்கள் சொல்யூஷன் செட் எத்தனை நம்பர் அன்னோன்ஸ் இருக்குன்னா, எத்தனை பேராமீட்டர்ஸ், சாரி அன்னோன்ல பேராமீட்டர்ஸ், n-6 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இப்படி எழுதிப்போம். ரோ ஆஃப் ஏ வந்து சப்போஸ் ரோ ஆஃப் ஏ வந்து ரோ ஆஃப் ஏ கமா பி. ஸோ 2 வருது, அன்னோன் வந்து 3 வருது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு செட்டுக்கு கேனும் கொடுப்போம். கரெக்டா? ஸோ 3-1 3-2 ஒரு அன்னோன்னு கொடுப்போம். ஒரு ஓகேங்களா? ஒரு அன்னோனுக்கு ஒரு பாராமீட்டர் அசைன் பண்ணுவோம். இதே நேரத்தில் ரோ ஆஃப் ஏ is equal to ரோ ஆஃப் ஏ கமா பி is equal to 1 வருது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன் 3. அப்போ 2 ஷார்டேஜ் ஆகுதா? அப்போ ஒய்க்கு டி, செட்டுக்கு கேன்னு கொடுப்போம். ஸோ அதுதான் நான் இங்கே ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன். ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ இது அப்புறம் சப்போஸ் இந்த சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா இந்த AX ஈக்குவல் டு இந்த இது 0 ஆகும். ரைட்டா? இப்போ இங்கேயே நம்ம என்ன பண்றோம்னா ஜென்ரலாக எழுதியிருக்கோம். ஏங்கிறது M கிராஸ் N மேட்ரிக்ஸ், N கிராஸ் ஜென்ரலாக எழுதியிருக்கோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏக்கமா 0 சேமாக தான் வருது. ரோ ஆஃப் ஏன்னு எழுதினா போதும். எனக்கு வந்து ரேங்க் வந்து 6 வந்துருக்கு, ஈக்குவல் டு அன்னோன் வந்து என்ன இருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு அந்த யூனிக் சொல்யூஷன் இருக்கும். என்னன்னா 0 0 0. ரைட்டா? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், யூனிக். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது ரேங்க் கண்டுபிடிக்கிறோம், 6 வந்துருக்கு. எனக்கு வந்து அன்னோன்ஸ் வந்து 6 n இருக்கு. அப்போ இது ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இது போக சம் சொல்யூஷன் இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஏன்னா அந்த எந்த ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் இப்போ 3 அன்னோன்ல இருக்கும். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0, இசட்டுக்கு 0 கொடுக்கும்போது என்ன ஆயிரும், இங்கே 0 ஆயிரும். ஓகேங்களா?
xy செட்ல இருக்குமா x க்கு 0 y க்கு 0 z 0 கொடுத்தா கண்டிப்பா 0 வரும். அப்போ ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒன் ரூட் இருக்கும். ரூட்ஸே இல்லாம இருக்கு இன்கன்சிஸ்டன்ட் இங்க வாய்ப்பே கிடையாது ஹோமோஜினியஸ். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்டுக்கு வேலையே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் அங்கே ப்ராப்ளம் வரும். ஓகே, நான் ஹோமோஜினியஸ் இருக்கும்போது தான் கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் ரெண்டு தான் பிரித்து பார்ப்போம். ரைட் ரைட் இந்த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ இப்போ வந்து ஃபார் அன் n cross n மேட்ரிக்ஸ் ஏ எடுத்தாச்சு. ரைட்டா? ஒரு n cross n மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துட்டு இந்த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். இப்போ ஏ இன்வெர்டிபிளாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0. அப்புறம் என்னன்னா ax ஈக்குவல் 0. இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேம் தான். கேட்டுங்களா? அப்புறம் இன்னொன்று பாருங்க, இப்போ ax ஈக்குவல் டு b ஹேஸ் ஏ சொல்யூஷன் x இருக்கு. ஓகே, ஃபார் எவ்ரி n cross 1 மேட்ரிக்ஸ் b. அதாவது a வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தா இது கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. b நம்ம மாத்தி 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 எழுதணும். ஒவ்வொரு b-க்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது முக்கியமான இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பர்டிகுலரா பேசுறோம், நம்ம ஜென்ரலா பேசுறோம். ரைட்டுங்களா? ரைட், இது வந்து இதில் உள்ள கான்செப்ட். இப்போ இன்னொன்று இதை பார்க்க வேண்டாம். இந்த கான்செப்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம். இது பார்க்கலாம். இதை பாருங்க என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட். லீனியர் அல்ஜிப்ராவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த சொல்யூஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ax ஈக்குவல் 0 இந்த ஈக்குவேஷனை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் எடுத்து போடுறது. x பிலாங்ஸ் டு, ஏன்னா இது m கிராஸ் n, இது n கிராஸ் 1 இருக்கும். அப்படின்னா அப்போ என்னது எக்ஸுங்கிறது rn கிராஸ் 1. ரைட்டா? அந்த இதில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட சொல்யூஷன் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் என்னதுன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், நல்லிட்டி ஆஃப் ஏ. நல்லிட்டி ஆஃப் ஏ, ரைட்டா? நல்லிட்டி ஆஃப் ஏ, நல்லிட்டி ஆஃப் ஏ, அப்படிதானே? ஓகேங்களா? ஸோ இதுதான் நல்லிட்டி ஆஃப் ஏன்னு சொல்லியிருப்போம். அப்போ இது வந்து என்ன ஆகுனா இந்த இதுக்கு சஸ்பேஸாக இருக்கும். rn போட்டாலும் rn கிராஸ் 1 போட்டாலும் இதுக்கு வந்து சஸ்பேஸாக இருக்கும். இப்போ சஸ்பேஸ் இருக்கும்போது டைமென்ஷன் வரும்னா n மைனஸ் ஆர்னு வரும். ஓகேங்களா? ஏன் n மைனஸ் ஆர்னா, ஸோ மொத்த அன்னோன் வந்து 6. ஓகேங்களா? ஆறுங்கிறது இது ரேங்க். ஆறுங்கிறது எழுதியிருப்போம். ஆறுங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ரேங்க். அப்போ அதுலேருந்து கழிச்சுட்டா கிடைக்கக்கூடியது அந்த எஸ்ங்கிற இது. ஆக்சுவலாக n மைனஸ் ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் வந்து இதில் n மைனஸ் ஆறு இருக்கும். அதாவது அங்கே எழுதணும்னா நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் எழுதணுமா, அதான் இங்கே எழுதியிருப்போம். ரைட்டா? இப்போ இது ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக சம்மு பாருங்க. இப்போ x1 x2 x3 x4. இப்போ இது ஒரு இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். அப்படிதானே? சிஸ்டம் மாதிரி பார்க்கலாமா இதை? இப்போ என்ன பண்றோம்னா, அதாவது இப்படி பாருங்க, இந்த மேட்ரிக்ஸை இப்படி பார்க்கலாம். அது என்னது, வாட் இஸ் திஸ்? 1 2 அன்னோன் வந்து x1 x2 x3 x4 ஈக்குவல் 0. கரெக்டா? இப்போ இதுதான் மேட்ரிக்ஸ் ஏ. 1,2 தான் மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ என்ன பண்ணணும், ஸோ டைமென்ஷன் ஆஃப் எஸ் என்ன வரும், என்னங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 1 2 3 4. கரெக்டுங்களா? ஆறுங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1. அப்போ இதோட டைமென்ஷன் வந்து 3. இந்த சொல்யூஷன் ஸ்பேஸோட டைமென்ஷன் 3. ஓகேங்களா? அப்படி சொல்லிக்கலாம். இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸோட என்னது நல்லிட்டி வந்து 3ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கும். ஆக்சுவலாக அந்த x1 இப்படி எழுதலாம். இதை வந்து x1 வந்து x2 வச்சு எழுதிடலாம். இப்போ x2 ஒரு ஃப்ரீ வேரியபிள்ஸ், இப்போ x3 ஒரு ஃப்ரீ வேரியபிள்ஸ், இப்போ x4 ஒரு ஃப்ரீ வேரியபிள்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் 3 இருக்கும். ஸோ அதனால தான் டைமென்ஷன்ஸ் டேரெக்டாக 3ன்னு போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இதில் உள்ள ரிசல்ட். அப்புறம் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, இப்போ சப்போஸ் இது சஸ்பேஸ் ஃபார்ம் ஆச்சா, ஸோ வாட் அபவுட் திஸ்? இப்போ ax ஈக்குவல் டு b, பிங்கிறது நான் ஜீரோவாக எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் b வந்து நான் ஜீரோவாக எடுத்துட்டா இது வந்து சஸ்பேஸ் ஆகணும் ஆகாது. ஸோ ax b வந்து நாட் சஸ்பேஸ் ஆஃப் rn பிளஸ். என்ன காரணம்னா, இப்போ எழுதி சப்போஸ் சஸ்பேஸ் என்ன பண்ணணும், 2 எலமெண்ட் எடுக்கணுமா? சஸ்பேஸ் என்ன பண்ணணும், 2 x1, x2 belongs to s. ரைட்டா? இதை எடுத்தாச்சு. இப்போ இது கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ax1 ஈக்குவல் டு b, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். அதாவது a ஃபிக்ஸ் ஆயிரும், b ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி
ax2 is equal to b னு வந்துரும். ஓகே, இப்போ க்ளோசர் ஆக்ஷன் என்ன செய்யணும்? a x1 plus x2 கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது ax1 plus ax2 னு வந்துரும். இப்போ this is 0, this is b, this is b. எனக்கு 2p னு வந்துருச்சு. therefore எனக்கு this is not equal to b. b ஆ வராது. அப்போ x1 plus x2 does not belongs to our solution set னு வந்துரும். இப்போ சொல்யூஷன்ஸ் அதாவது எதை சப்ஸ்பேஸ்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டோம், அதோட அடிஷன் வந்து என்னது இந்த செட்ல இல்ல. அப்போ இது வந்து நாட் சப்ஸ்பேஸ். அதனால தான் என்ன பண்ண போறோம், ax equal to 0 னு எடுக்கிறது மட்டும் தான் சப்ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். ஈக்குவல் டு சம் நான் ஜீரோ வெக்டார் எடுக்கிறது சப்ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். b not equal to 0 இருந்தா சப்ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். இது ஒரு முக்கியமான क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸோ இப்போ இதுக்கும் சின்ன லிங்க் இருக்கு பாருங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் இருக்கு. ரேங்க் நலிட்டி தியரம் தெரியுமா? ரேங்க் நலிட்டி தியரம் என்ன இருக்கும்? லீனியர் அல்ஜிப்ராவில் இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் v to w லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேஷன் வரும். இந்த வெக்டார் ஸ்பேஸோட ஃபீல்டும் இந்த வெக்டார் ஸ்பேஸோட ஃபீல்டு சேமா இருக்கணும். அதான் எழுதிப்பேன். லெட் vf wf னு போட்டுப்போம். b2 வெக்டார் ஸ்பேசஸ் ஆன் a சேம் ஃபீல்டு f. இப்போ ரேங்க் தியரத்துல இந்த டொமைன் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு எனக்கு தேவையில்லை. ரைட்டா? எனக்கு வந்து இந்த இது வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா டைமென்ஷன் ஆஃப் நார்மல் என்னது வாட் என்ன அப்படின்னா அர்த்தம் nullity of t, அதாவது கெர்டின்னு சொல்லிக்கலாம். கர்னல் நாட் கெர்டின்னு சொல்லிக்கலாம். ஓகே, பிளஸ் டைமென்ஷன் ஆஃப் r of t, அதாவது ரேங்க் ஆஃப் t is equal to டைமென்ஷன் v இருக்கும். ரைட்டா? இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ டைமென்ஷன் ஆஃப் n of t தான் டைமென்ஷன் ஆஃப் n of t. ரேங்க் வந்து சப்போஸ் r இருந்துச்சுன்னா r. ஸோ டைமென்ஷன் ஆஃப் v என்ன வரும்? n னு எடுத்திருக்கோமா? n. அப்போ டைமென்ஷன் n of t வந்து n minus. இதான் நம்ம சொன்ன சொல்யூஷன் ஸ்பேஸ்க்குள்ள இது. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம அப்படி எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் இது வந்து ஜென்ரலா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பர்டிகுலரா மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஏங்கிறது எனி மேட்ரிக்ஸா இருக்கலாம். ரைட்டா? இப்போ இது என்ன டைமென்ஷன் ஆஃப் இந்த நல்லிட்டி ஆஃப் ஏ பிளஸ் டைமென்ஷன் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ. டைமென்ஷன் போடக்கூடாது, ஆர் ஆஃப் டின்னு போடணும். ஓகே, ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ. ஏன் காலம்ஸ் எடுத்துருவோம், ஏன் ரோஸ் எடுக்கல சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஏங்கிறது m cross n. கரெக்டா? அப்போ m cross n, அதாவது இதுல m ரோஸ் இருக்கும், n காலம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரோஸ் வந்து எப்பனாலும் கேன்சல் ஆகலாம். ரோஸ் ஏன் கேன்சல் ஆகும்னா, சப்போஸ் ஒரு ரோ வந்து லீனியர் டிபெண்டா மாறும்போது அந்த கேன்சலேஷன் நடக்கும். அப்போ m வந்து புரியுதுங்களா? m வந்து என்ன ஆகும், அந்த ரோஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா? அப்போ அந்த காலம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? எந்த ஒரு மேட்ரிக்ஸ் போட்டாலும் அதோட காலம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எடுக்கும்போது லீனியர் டிபெண்டன்ஸ் வந்துடும், காலம்ஸ் எடுக்கும்போது அது கொஞ்சம் இதாக வரும். ஓகேங்களா? இது வந்து ரேங்க் நல்லிட்டி தியரம். இதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது முக்கியமான தியரம். இப்போ நம்ம கான்செப்ட் வாங்க. நம்ம கான்செப்ட்னா இப்போ நமக்கு வந்து காஸ்ட் ஜாக்கோபி இட்ரேட்டிவ் மெத்தட் பார்க்க போகிறோம். இட்ரேட்டிவ்னா உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இதில் இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏங்கிறது இங்கே பர்டிகுலராக என் கிராஸ் என் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே டயகனலி டாமினண்ட்டாக இருக்கணும். அதனால வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் என்னன்னா, ஏஎக்ஸ் கன்வர்ஜ் ஆகணும்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் டயகனலி டாமினண்ட்டாக இருக்கணும். ஸோ டயகனலி டாமினன்ட்னா இந்த கொடுத்துருங்க பாருங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் செக் பண்ண முடியும். அதனால தான் இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி செட் டு பி டயகனலி டாமினன்ட் இஃப் ஏஐஜே, அதாவது இந்த மேட்ரிக்ஸோட மெயின் டயகனல் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட அப்சல்யூட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் தி சம் ஆஃப் all other absolute values corresponding to that rows except this point. அதான் போட்டிருப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஏ வந்து
இப்படி கொடுக்குறோம் ஏபிசி XYZ PQRன்னு வச்சுக்கோங்க. இது diagonal dominant என்ன சொல்லணும்னா determinant of A is greater than or equal to B plus C அல்லது YC, இதுவும் ஒரு 3 கண்டிஷன் வரும். X plus Z இல்லைனா R சொல்லும்போது P plus Q ன்னு சொல்லணும். இப்படி இருந்தால் அதாவது இந்த diagonal element dominant சரியா, எதோட இது ரெண்டோட டாமினண்ட்டாக இருக்குது, அதான் சொல்ல வரோம். ஓகே, diagonal elements வந்து இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க. இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா. ஸோ diagonal dominance வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் diagonal dominant பாருங்க கிடையாது. 5 இருக்கா, diagonal dominant 5 இருக்கு. இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ 5, இதோட மாடுலஸ் வேல்யூ 5 வரும். ஸோ கிரேட்டர் தென். இது 10 இருக்கா, இதோட மாடுலஸ் வேல்யூ 10 ஈக்குவல்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி என்னது 12 வந்துருச்சு, மாடுலஸ் வேல்யூ 3 + 1 4. இப்போ 12 is greater than 4. அப்போ அதனால இது diagonally dominant. அதில் இங்கே பாருங்க அப்சல்யூட் வேல்யூ போடும்போது இங்கே 10 வரும். 10 is greater than 2. இங்கே அப்சல்யூட் இப்போ 7 is greater than 3. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் diagonally dominant. ஓகேங்களா ரைட். இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து diagonally dominant-ஆக இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸ் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து இந்த மெத்தட் படி கன்வர்ஜென்ட் ஆகும், இல்லைன்னா நடக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ரைட்டுங்களா ரைட். ஸோ அதை தான் இப்போ காஸ் இந்த ப்ராப்ளம் பார்ப்போம், முடிச்சுட்டு வரும். இப்போ காஸ் சீடல் நெக்ஸ்ட், இது ஒரு ரொம்ப முக்கியமான மெத்தடுங்க. இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட், ஏங்கிறது ஒரு n × n மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடில் வந்து இது வந்து இதுக்கு சொல்யூஷன் இருக்கணும்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் diagonally dominant-ஆக இருக்கணும். ஸோ முக்கியமான கண்டிஷன் ரைட்டா. ஸோ இதோட என்ன அட்வான்டேஜ்னா இது செல்ஃப் கரெக்டிங் மெத்தட். சப்போஸ் நம்ம எரர் ஏதாவது தப்பாக போட்டால் கூட அதுவே கரெக்ட் பண்ணிடும், நெக்ஸ்ட் இட்ரேஷனில் அதுவாக அது சரி பண்ணிக்கும். இது செல்ஃப் கரெக்டிங் மெத்தட். அப்புறம் ஒரு முக்கியமான கான்செப்ட்னா இதோட ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து இஸ் வெரி ஃபாஸ்டர் தென் தி காஸ் ஜாகோபி மெத்தடை விட ரொம்ப ஃபாஸ்டராக வரும். கிட்டத்தட்ட ட்வைஸ் வரும் ஓகேங்களா. அதை விட ட்வைஸ் 2 டைம்ஸ் வந்து இது கிட்டத்தட்ட என்னது ஃபாஸ்டராக இருக்கும். இங்கே வந்து கன்வர்ஜன்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக நடக்கும் ரைட்டுங்களா. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மெத்தட்ஸ், 2 மெத்தட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா இங்கே என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் அப்ராக்சிமேஷன் வந்து செட்டாக அப்படியே யூஸ் பண்ணுவோம், இங்கே அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த லாஸ்ட் அப்டேட் ஆன இதை மட்டும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. பாருங்க ப்ராப்ளத்தை பாருங்க. இப்போ பாருங்க ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சிம்பிளாக ப்ராப்ளம் கேட்பாங்க சரிங்களா. இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன்ஸ் யூசிங் காஸ் ஜாகோபி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் கேட்போம். காஸ் ஜாகோபி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்ராக்சிமேஷன் ஒன்று அவங்களே கொடுக்கலாம், இல்லை அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணுங்க ரைட்டா. ஒன்றுமே கொடுக்கலாம், 0 0 யூஸ் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ சப்போஸ் மென்ஷன் பண்ணியிருப்பான் இது வந்து 0 0 0ன்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது ரைட்டுங்களா. சப்போஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. ஒன்றுமே கொடுக்கலாம், நம்ம இந்த 0 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ அவங்க மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு நிறைய திறமை இருந்தால் இது கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் சரிங்களா. ரைட். இப்போ நான் x 0 0 0ன்னு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இந்த 2 மெத்தட் படி நான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறேன், செகண்ட்லாம் கஷ்டம், டைம் இல்லை நமக்கு, அதனால ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கேட்பாங்க. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம் வழக்கம் போல இது diagonal dominant மேட்ரிக்ஸாக இருக்கும், அப்படி இருக்கு செக் பண்ணணும் சரிங்களா. இது diagonal dominant-ஆக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த ரோ காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ரோ வைஸ் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி இது diagonal dominant-ஆக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றணும் ஓகேங்களா. அது ரொம்ப ஸ்ட்ராங் கண்டிஷன். ஏ வந்து diagonally dominant-ஆக இருக்கணும். ஓகே, A is diagonally dominant. டாமினண்டா இருந்தால் தான் நம்ம இந்த ப்ராசஸே பண்ண முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஏ வந்து diagonally dominant ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சா ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காஸ் ஜாகோபியில் பண்ண போகிறோம், வந்து காஸ் ஜாகோபியில் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ 0 0 அவனே கொடுத்துட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன். ஸோ அதாவது செட்டாக அப்படியே கொடுப்போம். ஓகே, அப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும் 9/10 0.9. அதே மாதிரி எக்ஸுக்கு இசட்டுக்கும் இந்த 0 கொடுத்துடலாம், 0 0 கொடுத்தா -22/10 வந்து -2.2. அதே மாதிரி 2க்கு 0 கொடுத்தா 22/10 2.2. ஸோ இப்போ இது 3 தான் என்னது எழுதுறோம். இதான் இது ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் ரைட்டா. செகண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா டைம் இருக்காது, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மட்டும் கேட்பாங்க ரைட்டா. ஸோ அதனால இது முக்கியமானது பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் காஸ் சீரியலில் கேட்குறாங்க, இதே அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி இனிஷியலாக இதை எடுத்துக்கிட்டு காஸ் சீரியலில் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம
ஃப்ரெஷ்ஷாக உள்ள வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணும். பாருங்க ஃபர்ஸ்ட்டு இது எக்ஸ் இது ஒய் இசட். இதில் எக்ஸ் ஒய் இசட் இருக்கா? இப்போ ஒய் இசட்டை நம்ம இது ரெண்டையும் கொடுத்துட்டு எக்ஸை வாங்கிடுவோம் ரைட்டா. அடுத்து ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் கொடுக்கும்போது எக்ஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல புதுசாக கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? புதுசாக கிடைச்ச எக்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். புதுசாக கிடைச்ச எக்ஸ் பழைய இசட்டு. ஓகே, இப்போ புதுசாக கிடைச்ச இசட்டு சரி புதுசாக கிடைச்ச எக்ஸு பழைய இசட்டு கொடுத்து இப்போ புதுசாக ஒய் கிடைச்சிருக்கும் ரைட்டா. இப்போ இதில் கொடுக்கும்போது புதுசாக கிடைச்ச ஒய்யும் புதுசாக கிடைச்ச எக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி இசட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு எக்ஸு ஒய் யூஸ் பண்ணி இசட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன்லாம் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் என்னது காஸ் ஜக்கோபிக்கும் காஸ் சீடலுக்குள்ள வித்தியாசம். பாருங்க ஃபர்ஸ்ட் இது மட்டும் வேல்யூ மட்டும் சேமாக வரும், அடுத்ததுலாம் மாறும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க முக்கியமான கொஸ்டின்ஸ். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி தான். காஸ் ஜோகோபியும் யூஸ் பண்ணுங்க, காஸ் சீடலையும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட் அவங்க 0 0ன்னு கொடுத்துட்டாங்க. இனிஷியலாக 0 0ன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கேட்டுருக்கோம். இதுவும் நம்ம என்ன செஞ்சலாம் அதே மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் தான் ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்கே 230 தான் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 0 0 எடுக்கக்கூடாது. அப்போ 230 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ இது டயகனல் டாமினண்ட்டாக இருக்கும். இருக்கா? எஸ் இருக்கு. இப்போ டயகனல் டாமினண்ட்டாக இருக்கிறதா இப்படி எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3 இசட்டுக்கு 0 அப்ளை பண்ணி காஸ் ஜோகோபியில் அப்படியே வாங்கிடலாம். 3 வேல்யூஸ் கிடைச்சிரும். காஸ் சீடல் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் கொடுத்து இசட்டை வாங்கிடுவீங்க. இப்போ ஒய் கண்டுபிடிக்கும்போது எக்ஸ் அப்பியர் எக்ஸில் இந்த எக்ஸை கொடுக்கணும், பழைய ஒய்யை கொடுக்கணும், கொடுத்து ஒய் கிடைக்கும். இப்போ இசட் கண்டுபிடிக்கும் போது இதில் இந்த ரெண்டு ஸ்டெப்பில் கிடைச்ச எக்ஸையும் ஒய்யும் யூஸ் பண்ணி இசட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான். ஸோ இதோட சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் 2 பார்ப்போம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஷார்ட்டாக நோட் சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் டிஎன் செட்டுக்கு படிக்கிறவங்க வளவலான்னு படிக்காமல் இது என்ன ஃபார்ம் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக மாற்றுறோம். இதை வந்து காஸ் ஜோடரில் ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறோம் 2. ஸோ இது வந்து இது ஈஸி தான், பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை ரைட்டா, அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் காஸ் ஜக்கோபி இட்ரேட்டிவ் மெத்தடில் என்னது கன்வர்ஜென்சி நடக்கணும்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து ஏங்கிறது டயகனலி டாமினண்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான் சரியா, நெசசரி கிடையாது ரைட்டா. இப்போ டயகனல் டாமினன்ட் என்னன்னு பார்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் காஸ் சீடலே அதே மாதிரி என்னது அந்த இது வந்து ஏங்கிற டயகனல் டாமினண்டாக இருந்தால் கன்வர்ஜென்சி நடக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அட்வான்டேஜ் செல்ஃப் கரெக்டிங் மெத்தட் பார்த்துக்கோங்க. இது அதை விட ஃபாஸ்டராக இருக்கும்னு கேட்பாங்க. எது அதோட ஃபாஸ்டர்னு கேட்பாங்க, இது அதோட ஃபாஸ்டர் ரைட்டா. ரைட். அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ரைட்டா. இது இந்த மாதிரி ப்ராப்ளம் பாருங்க. இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் சரிங்களா. சரி, இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் தான் படிச்சுக்கணும். அதே மாதிரி காஸ் ஜக்கோபியில் இது ஒரு ப்ராப்ளம், காஸ் சீடல் இது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி காஸ் ஜக்கோபியில் இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இதை டிஎன் செட்டுக்கு நீங்கள் இப்படி படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.